மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மாமியார் வீடு 2வது பகுதியில நீங்க பாத்தீங்க, சூரியகாந்தத்துடைய வயல்ல மோட்டார் கெட்டு போனதுனால அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் கவலையில இருந்தாங்க. அந்த கஷ்ட காலத்துல மருமகளான கோமலி அவளுக்கு கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல போட்ட நகைகளை கொண்டு வந்து இதை அடகு வச்சு புது மோட்டார் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா. அந்த நிகழ்வு மூலமா சூரியகாந்தம் தன் மருமகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப மருமகளை பெத்த பொண்ணை விட அதிகமாவே நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த வாழ்க்கையில உறவு அப்படின்ற பேர்ல புதுசா ஒரு புயல் வீச போகுதா, இல்ல இவங்களுடைய சந்தோஷத்தை 2 மடங்கு ஆக்க போற ஏதாவது விஷயம் நடக்க போகுதா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த கதைக்குள்ள வரணும். மாசங்களும் போச்சு. கோமலியால வாங்கின அந்த மோட்டருடைய புண்ணியமோ என்னவோ அந்த வருஷம் எந்த வருஷமும் காய்க்காத அளவுக்கு விளைச்சல் வந்துச்சு. வயல் முழுக்க விளைஞ்சிருந்த நெல்லுங்க எல்லாமே காத்துல அழகா அசைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து சூரியகாந்தா ராமாராவ் 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா காந்தம், நம்ம மருமகளோட அதிர்ஷ்டத்தை. கோமலி எண்ணெயிலிருந்து வீட்டுக்கு வந்தாலோ அப்ப இருந்து நல்லது தான் நடக்குது. நம்ம வீட்டு மகாலட்சுமி கோமலி. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி தான். முதல்ல அவளை பத்தி புரிஞ்சுக்காம அவளை என்னெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன். அதை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. முடிஞ்சதை பத்தி எதுக்குமா பேசிக்கிட்டு, இப்ப நீ அவளை புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே போதுமா. அப்பா, விளைச்சலை நாளைக்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம். வர்ற பணத்துல நம்ம செய்ய வேண்டியது கோமலியோட நகையை மீக்கிறது. அதை மட்டும் நாம தள்ளி போடக்கூடாதுப்பா. ஆமா, அதை நாம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஏன் கையால அந்த நகையை மருமக கிட்ட நான் கொடுக்கணும். நினைச்ச மாதிரியே விளைச்சலை வித்து ராமாராவும் ராஜேஷும் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே அவங்க முதல்ல செஞ்சது கோமலியோட நகையை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தது. அன்னைக்கு வீட்டுல கிட்டத்தட்ட பண்டிகை மாதிரி தான் இருந்துச்சு. சூரியகாந்தம் கோமலியை மனையில உட்கார வச்சு அவளுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அந்த நகை எல்லாத்தையுமே அவளுக்கு போட்டு விட்டு அவளுக்கு பெரிய திஷ்டியே எடுத்தாங்க. என் மருமக தங்கம், உன் நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். நீ எப்பவுமே நல்லா இருக்கணுமா. கோமலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. தான் மாமியார் மாமனார் புருஷன் எல்லாருமே அவளை நல்லபடியா பாத்துக்கிறத பார்த்து அவ சந்தோஷமா இருந்தா. அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஊஜனங்க கூட ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருந்த அவங்க குடும்பத்துக்கு உறவு அப்படிங்கிற பேருல பெரிய புயல் வரப்போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் மதிய நேரம் கோமலி சூரியகாந்தம் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ரிக்ஷா வண்டி வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து சூரியகாந்தத்துடைய தங்கச்சியான பார்வதி தான் வந்து இறங்கியிருந்தாங்க. அவங்க முகத்துல பயங்கரமான கவலை. அவங்க புடவையும் ரொம்ப பழைய புடவைதான். அவங்களுடைய முடியெல்லாம் கலைஞ்சு போய் பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க. பார்வதி, என்ன இது திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? ஆமா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்திருக்க? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருந்தா நான் ஏன்க்கா உன்கிட்ட வரப்போறேன்? என் வாழ்க்கையே வீணா போச்சு. என்னை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. என்னடியாச்சே? ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்ன பதட்டமாக்காத. என்ன நடந்துச்சோ அத விரிவா சொல்லு. பார்வதியை உள்ள கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிய கொடுத்தாங்க. கோமலி அவங்கள பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு கவலையா பார்த்துக்கிட்டு இருந்தா. அக்கா, என் பிள்ளையும் மருமகளும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என் புருஷன் எனக்காக கொடுத்த அந்த 2 ஏக்கர் பூமிய அவன் பேர்ல நான் எழுதி வச்சேன். இப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்டு நீ எனக்கு பாருன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க்கா. எனக்குன்னு வேற யார் இருக்காங்க? எங்க அக்கா இருக்க அப்படிங்கிற தைரியத்துல தான்க்கா நான் இங்க வந்திருக்கேன். ஐயோ, உன் பிள்ளையா இப்படி பண்ணா அவனுக்கு என்னவா? நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் நீ இங்க இருக்கலாம். உன் மருமக ஏதாவது நினைக்க போறாக்கா? நான் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கலாம். என் மருமக கெட்டவ இல்ல, அவ ரொம்ப நல்லவ. எங்க வீட்டுக்கு வந்த தேவதை. அவ உன்ன பாரமால நினைக்க மாட்டா. கோமலி, இவ என் தங்கச்சி. இனிமே நீ இவளை நல்லபடியா பாத்துக்கணும். அத்தை, இனி இது உங்க வீடுதான். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோமலி பாசமா சொன்னதை கேட்டு பார்வதியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பொறாம வந்துச்சு. அக்கா மாமாவோட நல்ல குணத்தையும் மருமகளுடைய நல்ல குணத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டுல அவளுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு அவ முடிவு பண்ணா. பார்வதி அந்த வீட்டுல எல்லாரு கூடவும் சந்தோஷமா இருந்தா. எல்லார் முன்னாடியும் எல்லார்கிட்டயும் நல்லபடியா தான் பேசிக்கிட்டு இருந்தா. அதுலயும் மருமக கோமலிய புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தா.
ஆனா அந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி விஷம் இருக்கு அப்படிங்கறத யாருமே கவனிக்கல. அவ பேச்சு தேன் தடவன கத்தி மாதிரி இருந்துச்சு. அக்கா, உன் மருமக ரொம்ப நல்லா சமைக்கிறா. நீ அவளுக்கு சமையல் கத்து கொடுத்தியா? நீ சமைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நான் கத்து கொடுத்தேன், கொஞ்சம் அவளுக்கே தெரியும். இந்த காலத்துல இந்த மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பாரு, வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிறா. உனக்கு நல்ல ஓய்வு கொடுத்துட்டா. இந்த வயசுல உனக்கு ஓய்வு முக்கியம்தான். இப்போ வீட்டோட அதிகாரம் எல்லாம் மருமக கிட்டயே போயிடும். நீ உன் பாட்டுக்கு வீட்டுல உக்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா மரியாதைங்கிறது இங்க வயசுக்கெல்லாம் இல்ல. அதிகாரம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு பார்வதி சொன்ன வார்த்தையில சூரியகாந்தத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உண்மைதானா? வீட்டோட அதிகாரம் என் கையை விட்டு போயிடுச்சா? கோமலி வீட்டோட பொறுப்பையெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு அதிகாரத்தை அவ கையில எடுத்துக்கிட்டு என்ன ஒண்ணு இல்லாதவள ஆக்கிட்டாளா அப்படின்னு யோசனை வந்துச்சு. மாமா, கோமலி ரொம்ப புத்திசாலி இல்லையா? பண கணக்கு வழக்கெல்லாம் சரியா பாத்துக்கிறா. ஒவ்வொரு ரூபாவையும் பார்த்து தான் செலவு பண்றா. அக்காவை விட அவ தான் சரியா கணக்கு வழக்கு பாக்குறா. இது நல்லதுதான். ஆனா பணம் யார் கையில இருக்கோ அதிகாரம் அவங்க கையில தானே இருக்கும். நாளைக்கு உங்க வார்த்தையை விட அவ வார்த்தைக்கு தான் இந்த வீட்டுல மதிப்பு இருக்கும் போல. ஆமா பார்வதி, கோமலி ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எங்களுக்கு எந்த கஷ்டமும் வைக்கிறது இல்ல. ராமாராவ் பார்வதி சொன்னதை பெருசா எடுத்துக்கல. ஆனா சூரியகாந்தா அது ரொம்ப பெருசாவே எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பார்வதி ஏதாவது ஒண்ணு சொல்லி கோமலிய புகழ்ற மாதிரி புகழ்ந்து சூரியகாந்தத்துடைய அதிகாரம் மொத்தத்தையுமே கோமலி எடுத்துக்கிற மாதிரியும் அவளை ஒரு மூலையில உட்கார வைக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தா. மெதுவா மெதுவா கோமலி மேல சூரியகாந்தத்துக்கு இருந்த பழைய சந்தேகம் எல்லாமே இப்ப மறுபடியும் வந்துச்சு. அந்த வருஷம் விதை வாங்குறதுக்காகவும் உரம் வாங்குறதுக்காகவும் ராமாராவ் 30,000 ரூபாய் பணத்தை பத்திரமா எடுத்து வச்சாரு. அந்த பீரோவோட சாவி எப்பவுமே சூரியகாந்தம் இடுப்புல தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த பணத்தை 2 நாளுக்கு அப்புறமா விவசாய சங்கத்துல கொண்டு போய் கட்டணும். இந்த விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாள் காலையில அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக சூரியகாந்தம் அந்த பீரோவை திறந்தாங்க. ஐயோ, எல்லாம் போச்சே, ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சூரியகாந்தம் கத்துனதும் ராமாராவ், ராஜேஷ், கோமலி அவங்க கூடவே பார்வதியும் எதுவுமே தெரியாத மாதிரி ஓடி வந்தா. என்ன காந்தம், எதுக்கு இப்படி கத்துற? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். பீரோல வச்சிருந்த பணம் எதுவுமே காணுங்க. மொத்தமா 30,000 ரூபாவும் காணோம். என்னது? என்னம்மா சொல்ற? அது எப்படி காணாம போகும்? பீரோ சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. திருடங்க யாருன்னா வந்திருப்பாங்களா? ஆமாண்டா, சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நம்ம வீட்ல 4 பேர் தான் இருக்கோம். திருடனுங்க வந்திருந்தா மத்த பொருள் காணாம போயிருக்கோம். பணம் மட்டும் எப்படி காணாம போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் இன்னொருத்தவங்க முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல மெதுவா நெருப்பு பத்த வைக்கிற மாதிரி பார்வதி ஆரம்பிச்சா. அக்கா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? நான் சொல்றத வச்சு இந்த வீட்டுல சண்டை வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. நேத்து மதிய நேரம் நீ படுத்துக்கிட்டு இருக்கும்போது கோமலி இந்த ரூமுக்குள்ள வரத நான் பார்த்தேன். பீரோவை திறக்கிற சத்தமும் எனக்கு கேட்டுச்சு. ஆனா அவ துணி எடுக்கிறாளோ என்னமோன்னு நான் யோசிச்சுக்கிட்டேன். அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுக்கா. அதை கேட்டதும் எல்லாரோட பார்வையும் கோமலி பக்கம் திரும்பிச்சு. கோமலி ஷாக்காய் நின்னுக்கிட்டு இருந்தா. அவன் மேல இவ்வளவு பெரிய பழி விழுன்னு அவ நினைச்சு கூட பார்த்ததில்ல. அவ வாயிலிருந்து வார்த்தை கூட வரல. சூரியகாந்த மனசுக்குள்ள ஏற்கனவே பார்வதி விதைச்சிருந்த அந்த விஷம் இப்போ விஷப்பாம்பா படம் எடுத்துச்சு. அவ கோமலிய பார்த்தா ரொம்பவும் கோவத்தோட, கோமலி, பணத்தை திருடினது நீயா? உண்மை சொல்லு, எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்றியா? அத்தை, என்ன இது? என்ன சந்தேகப்படுறீங்களா? இந்த வீட்டுக்காக என் நகை எல்லாத்தையும் கொடுத்தவனா நான் போய் நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை திருடுவேனா? சின்னத்தை ஏன் என்ன இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ பணம் எங்க? பார்வதி தான் நேத்து உன்னை பார்த்தாளாமே, அவ எதுக்காக பொய் சொல்ல போறா? ஆமா, உன் பிறந்த வீட்டில் ஏதாவது கஷ்டமா? அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனியா? கேட்டா நான் கொடுத்துருப்பேனே, அதுக்கு எதுக்காக நீ திருடுன? சேச்சே, இப்படிப்பட்ட கேவலமான யோசனையை கனவுல கூட வராத அத்தை. என்ன நம்புங்க அத்தை. அம்மா, என்ன இது? கோமலி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அது உனக்கும் தெரியும். சித்தி சொன்ன உடனே எப்படி நம்புற? காந்தம், அவசரப்படாத. உண்மை என்னன்னு தெரியாம யாரு மேலையும் பழி போடக்கூடாது. பார்வதி, நீ பார்த்தது உண்மைதானா? நான் என் கண்ணால பார்த்ததுதான் மாமா சொன்னேன். மற்றபடி எனக்கு என்ன தெரியும்? நான் வெளியாளு. எனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் இப்போ யாரையும் நம்புற நிலைமையில இல்ல.
கோமலி, உண்மையை சொல்லு. பணத்தை எடுத்து என்ன பண்ண? எங்க கொடுத்துருக்க? ஒழுங்கா சொல்லு, இல்லனா அவ்வளவுதான். சில நாட்களுக்கு முன்னாடி வீட்டு மகாலட்சுமி தேவதை அப்படின்னு புகழ்ந்த தம் மாமியார் இப்ப அவளை திருடின்னு கூப்பிடுறது கோமலியால தாங்கிக்க முடியல. அதனால அவ எதுவும் பேசாம அழுதுகிட்டே அவளுடைய ரூமுக்கு போயிட்டா. வீடு ரெண்டா பொழந்து போச்சு. ராஜேஷும் ராமாராவும் ஒரு பக்கம், பார்வதி சூரியகாந்தமும் ஒரு பக்கம். அவங்களுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு கட்டுன நம்பிக்கை அப்படிங்கிற சிவரு ஒரே ஒரு சந்தேகத்துல உடைஞ்சு போச்சு. கோமலி ரூமை விட்டு வெளியில வரல. வெளியில வான்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் என்னை தனியா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா ராமாராவுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் பார்வதி தான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பார்வதி பேசுறதையும் நடந்துக்கிறதையும் அன்னையில இருந்து அவரு கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவருடைய முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறத அவரு கவனிச்சாரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா பார்வதி யாருக்கும் தெரியாம மெதுவா எழுந்திருச்சு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல போய் யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. அத ராமாராவ் கவனிச்சாரு. உடனே அவ என்ன பேசுறா அப்படிங்கறதையும் கேட்டாரு. ஹலோ, பணம் வந்துச்சா? 30,000 ரூபாய் அனுப்புனே, அதை வச்சு உன் கடனை தீர்த்துக்கோ. இனிமே என்கிட்ட பணம் கேட்காத. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து இந்த சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல எழுதிக்கிட்டு நான் வந்துடுறேன். நான் அப்பாவி மாதிரி நடிக்கிறத இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்பிட்டாங்க. பழி எல்லாத்தையுமே அந்த மருமக கோமலி மேலதான் நான் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டது ராமாராவுக்கு ரத்தமே கொதிக்க ஆரம்பிச்சுது. சூரியகாந்தத்துடைய தங்கச்சி தான் குடும்பத்துக்கு எடுக்க வந்திருக்கான்னு முடிவு பண்ணாரு. அவரு உடனே வீட்டுக்குள்ள போய் தூங்கிக்கிட்டு இருந்த எல்லாரையும் எழுப்புனாரு. கோமலியையும் வலுக்கட்டாயமா அவரு வெளியில வர சொல்லி சொன்னாரு. போன் பேசி உள்ள வந்த பார்வதி எல்லாருமே முழிச்சிருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஷாக்கானா. பணத்தை திருடினது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? கோமலி தானே? உண்மை ஒத்துக்கிட்டாளா? சி, வாய மூடு. மருமகளை இன்னொரு வார்த்தை சொன்ன அவ்வளவுதான். இதோ திருடினது உன்னோட தங்கச்சி தான். நம்ம வீட்டில் பணத்தை திருடி புள்ள மருமகளோட கடனை தீர்க்க அனுப்பி வச்சிருக்கா. ஆனா திருட்டு பழிய நம்ம வீட்டு மகாலட்சுமி மேல போட்டிருக்கா. ராமாராவ் கேட்டது எல்லாத்தையும் சொன்னாரு. பார்வதி முகம் வாடி போச்சு. அவ மாட்டிக்கிட்டாங்கிறது தெரிஞ்சு அக்காவோட கால்ல போய் விழுந்துட்டா. அக்கா, என்ன மன்னிச்சிடு. என் புள்ள கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்டினதுனால. உன்னோட குடும்பத்துல கஷ்டம் வந்தா என்னோட குடும்பத்து நிம்மதியை கெடுக்க வருவியா நீ? உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருக்க என் பொண்டாட்டி வெக்கப்படணும். உன்னோட நிழல் பட்டா கூட அது எங்களுக்கு ஆகாது. உன்னை நம்பி என் வீட்டுக்குள்ள விட்டம் பாரு. என்ன சொல்லணும். மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு. உண்மை தெரிஞ்சதுமே சூரியகாந்தம் ஒடிஞ்சு போயிட்டாங்க. அவங்க தங்கச்சி பண்ண தப்ப விட தங்கச்சி சொன்னதை நம்பி மகாலட்சுமி மாதிரி இருந்த பொண்ண நாம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அவங்கள அவங்களே மன்னிக்கல. பார்வதி அவங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. கோமலி கண்ணுல இருந்து இன்னும் கண்ணீர் குறையவே இல்லை. சூரியகாந்தம் மெதுவா கோமலி கிட்ட போய் அவ கால்ல விழ போகும்போது கோமலி உடனே அவங்கள பிடிச்சி மேல தூக்கிட்டா. ஐயோ அத்தை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு அம்மா மாதிரி. என்ன மன்னிச்சிடுமா. நான் உனக்கு அம்மா மாதிரி இல்ல, நான் ராட்சசி. ஏன் தங்கச்சி சொன்னதை நம்பி தங்க மாதிரி இருக்கிற உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேனே. இதை விட பெரிய தப்பு, இதை விட பெரிய பாவ செயல் என்னவா இருக்க போகுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல தப்பு இல்ல அத்தை. ஏதோ அவசரத்துல நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். நீங்க அழாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. பாத்தியாம்மா, நீ சித்தியோட பேச்சை கேட்டு கோமலிய சந்தேகப்பட்ட. அதனால குடும்பத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம குடும்பத்துக்கு வந்த கண்டம் தீர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு நடந்தது நம்ம எல்லாருக்கும் பெரிய பாடம். வெளியில இருக்கிறவங்க சொல்றத அப்படியெல்லாம் நம்பக்கூடாது. அவங்க பேச்சை நம்பி வீட்டில் இருக்கிறவங்க மேல சந்தேகப்படுறது தப்புன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு சூரியகாந்தம் கோமலி கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டாங்க. கோமலியும் நடந்தது எல்லாத்தையுமே மன்னிச்சு எப்பவும் போலவே இருந்தா. ஆனா வார்த்தையை விட்டுட்டா அதை அள்ள முடியாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. கோமலியும் சூரியகாந்தமும் எப்பவும் போலதான் இருந்தாங்க. ஆனா கோமலி மனசுக்குள்ள ஒரு விதமான பயமும் ஒரு அவநம்பிக்கையும் இருந்துருச்சு. ஆனா அவளுக்கு பயம் இருந்தாலும் அவநம்பிக்கை இருந்தாலும் கூட இது என் குடும்பம், என் குடும்பத்துல என்ன நடந்தாலும் நான் பொறுத்துக்கணும் அப்படின்னு கோமலி முடிவெடுத்தா. மாமியார் மருமகளோட உறவை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கிறேன். நன்றி.